சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் இயங்கும் சென்னை பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வி முறையுடன் எல்கேஜி, யூகேஜி வகுப்புகள் திறக்கப்பட்டுள்ளன. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இது எம்ஜிஆர் நகரில் செயல்படும் சென்னை பள்ளி. இந்த முறை கிண்டர் கார்டன் வகுப்புகளுக்கு மட்டும் 180 பேர் புதிதாக சேர்ந்திருக்கிறார்கள். இது புரசைவாக்கத்தில் உள்ள சென்னை பள்ளி. இங்கு சுமார் 60 குழந்தைகள் எல்கேஜியில் சேர்ந்திருக்கிறார்கள். இன்னமும் அட்மிஷன் நடந்து வருகிறது. ஆங்கில கல்வியை எல்லோருக்கும் பொதுவானதாக மாற்றுவதில் சென்னை பள்ளிகள் விரைந்து செயல்படுகின்றன. சென்ற வருடம் 65 பள்ளிகளில் மட்டுமே இருந்த ஆங்கில வழி மழலையர் வகுப்புகள் இந்த ஆண்டு முதல் மேலும் 100 பள்ளிகளுக்கு விரிவாக்கப்படுகின்றன. குழந்தைங்க அந்த மேட்டில் உட்காரப்ப அவங்களுடைய அந்த மூன்றுமே உடல், மனம், அறிவு மூன்றுமே ஒருங்கிணைந்து செயல்படுறதுனால ரொம்ப அருமையாக சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க. நாங்களே பார்க்குறோம், ஒன்றுமே தெரியாமல் வர ஒரு குழந்தை, அதாவது சாப்பிட கூட தெரியாமல் ஒரு குழந்தை வந்து அந்த மேட்டில் உட்காந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம சொல்லித்தரோம். குழந்தை தனித்தனியாக சொல்லித்தரதுனால அந்த குழந்தை ரொம்ப அருமையாக வராங்க. குழந்தைகள் எதையும் தொட்டு பார்த்து கற்றுக்கொண்டால் உற்சாகமாக இருக்கிறார்கள். சுத்தமாக இருப்பது, பகிர்ந்து உண்பது என்று நற்குணங்களை பழகுகிற வயதும் இதுதான். எழுத்தறிவையும் எண்களின் அறிவையும் விளையாட்டாகவே சொல்லித் தருகிறார்கள். இந்த மாண்டிசோரி கல்வி முறையை அவங்க ஒரு தனியார் பள்ளியில் படிக்கணும்னா 60,000 வரைக்கும் ஒரு குழந்தைக்கு அவங்க செலவு பண்ணணும். ஆனால் நம்ம பள்ளியில் இது இலவசமாக நம்ம சென்னை மாநகராட்சி வழங்கியிருக்காங்க. இந்த மெத்தடில் படிக்கும்போது இதில் நிறைய நன்மை இருக்கிறதால குழந்தைங்க இதை எளிமையாக கற்றுக்குறாங்க. எல்கேஜி, யூகேஜி தனியார் பள்ளியில் படிக்கிறத விட இங்கே நிறைய நன்மை இருக்குது. இப்படி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் பெரிய வரவேற்பு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் சரி, இங்கிலீஷ் மீடியம் என்றைக்கு வராது, என்றைக்கு வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம் கார்ப்பரேஷன் ஸ்கூலில். வீட்டிலேயே கல்வி கற்பது போன்ற சூழல் இருப்பது குழந்தைகளின் கவனத்தை தக்க வைக்கிறது. ராம்சரண் ட்ரஸ்ட் என்ற தன்னார்வ அமைப்பு மாநகராட்சியின் இந்த கல்வி முயற்சியை ஆதரிக்கிறது. தரமான கல்வியை பொதுவாக்கும் இந்த முயற்சி நாட்டின் வளர்ச்சிக்கான அஸ்திவாரமாக இருக்கும்.